வணக்கம் மக்களே, ஃபைனலி மதரசி படத்தை வந்து பார்த்தாச்சு கைஸ். நம்ம FDFS தான் போயிருந்தோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மலேசியா சிவகங்கை ஃபேன் கிளப் அண்ட் ஷக்கினா அக்கா ஃபார் இன்விடேஷன் கைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சில விஷயத்தை காமிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி மெர்ச்சனைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைல் கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு அப்ரோச் நல்லா இருந்துச்சு. இது அப்புறம் வந்து ஒரு பேன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இது கொடுத்துருந்தாங்க கைஸ். நல்லா இருக்கு. மெதராசியோட பேர் போட்டிருக்கு தெரியுதா, நல்லா இருந்துச்சு. இது கொடுத்துருந்தாங்க, கையில் போட்டு நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆல்சோ congrats ஃபார் மலேசியன் சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப் அண்ட் ஆல்சோ என்டையர் மெம்பர் எல்லாருக்குமே congrats. எதுக்குன்னா இது நம்ம மலேசியன் சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப்போட FDFS. இதுக்கு முன்னாடி நிறைய ஷோ பண்ணியிருக்காங்க தான். அதெல்லாம் வந்து காலா ஷோ, அப்புறம் வந்து அந்த ஒன் டே, அப்புறம் அந்த ஷோ இப்படிதான் அந்த மாதிரி ஷோவாக தான் இருந்திருக்கும். அயலான்லேருந்து நான் போயிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன். எல்லாமே அந்த மாதிரி ஷோ தான் இருந்துச்சு. பட் இதுதான் தடவை அவங்க FDFS பண்ணுறாங்க. இந்த மூமெண்ட்டில் இப்படி ஒரு படம்னா என்னடா கேவலமாக இருந்துச்சு இல்லை கைஸ், சாலிடாக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு தரத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ டேம் ஷோர் சிவகங்கை ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக இதை என்ஜாய் பண்ண போறீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். ஸோ உங்களோட இந்த மலேசியன் சிவகங்கை ஃபேன் கிளப் பார்க்காங்களே, அவங்கள நாள் இந்த FDFS இருக்குல்ல, அது FDFS இருக்குல்ல, வேற லெவலில் வந்து மறக்க முடியாத மெமரியாக தான் இருக்க போகுது. ஸோ செட்டர் வீக்குள்ளே போயிடலாம். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயராக இருந்துச்சு கைஸ். அவ்வளோ ஆக்ஷனாக இருந்துச்சு. ஆக்ஷன் பீக் லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபயராக இருக்கா, செகண்ட் ஹாஃப் வந்து வைல்டு ஃபயராக இருக்குன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா வந்து நம்ம படத்தோட வில்லனை சொல்லிடலாம், துப்பாக்கி வில்லன். ஓகே, அவருக்கு அந்த பேர் தான் வைக்கணும் போல. மனசனோட இன்ட்ரோவே தரோங்க. அந்த மனுஷனை தனியாக ஒரு இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அந்த இன்ட்ரோ அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ டாஷராக பீஸ் தான் மச்சான். சாலிட் ஃபயரா இருந்துச்சு. அது ஒரு மாஸ்க் எடுத்து வைக்கிற பாருங்க அந்த லுக்கு, அந்த லுக்ல வேற லெவல். அதுக்கப்புறம் நம்ம எஸ்கே வராரு. எஸ்கோட இன்ட்ரோ வந்து as usual நம்ம ஒரு சாங்ல இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க, சலமல சாங்ல ஆரம்பிச்சாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது அழகா அந்த கேரக்டரை பில்ட் பண்ணியிருந்தாங்க, அதுதான் சொல்லணும். அதுக்கப்புறமா நம்மளோட ஷாபி வராரு. அவர் என்ன, நம்ம டான்சிங் ஹவுஸ் இருக்கார்ல, அவர் வராரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு கை கொடுத்து, அவருக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்து, கைஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் டெவலப்மெண்ட் வாஸ் ஸோ குட். எல்லா கேரக்டரையும் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இந்த வார்த்தையை சொல்லி ஆகணும், திஸ் இஸ் அ ப்ராப்பர் கம்பேக் ஃபார் முருகதாஸ். முருகதாஸ் வந்து எப்போதான் அவர் ஒன்று படம் வந்து கம்பேக் கொடுப்பாரு ஏங்காத நாட்கள் கிடையாது கைஸ். ஏன்னா அவர் எல்லா படங்களும் வந்து ஒரு ரிப்பீரி வேல்யூ வந்து இருக்கும் கண்டிப்பாக. அந்த கத்தியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் துப்பாக்கியாக இருக்கட்டும், சர்க்காராக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த இவரை வச்சு எடுத்திருப்பாரு, நம்ம எஸ்டி சூரியன் நினச்சிருப்பாரு. அந்த படம் இப்போ ஸ்பைடர், அந்த படமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரிப்பீட் வேல்யூவான ஒரு படம். எத்தனை தடவை பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து மச்சான் சரிக்காது, அந்த மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு. பட் இந்த தடவை இறங்கி அடிச்சிருக்காரு மனசன். ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் ரொம்ப அவசரமாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அந்த இன்டர்வியூல வந்து ஒரு தெளிவு இருந்துச்சு அவர் மனசு கிட்ட. நான் நிறைய பேர்த்து சொன்னேன், இந்த தடவை மனசு அடிக்கிறாரா, கன்ஃபார்ம் அடிக்கிறாரு, அவர் பேச்சுல தெளிவு தெரியுதுன்னு. சீரியஸா கைஸ், அந்த தெளிவை நீங்க இந்த படத்துல பார்க்க முடியும் கைஸ். ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். நம்ம எஸ்கேக்கு வந்து ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதி எதனால நினைச்சு ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வியாதி பேர் தான் அனிமல் இன்ஸ்டிங் சொல்லுவாங்க. ஓகேயா, இது இன்னொரு பேர் என்னமோ டீல் என்னமோ சொன்னாங்க, எனக்கு அது ஞாபகம் வர மாட்டேங்குது. டிலூஷன் நினைக்கிறேன் அந்த பேரு. ஸோ அவர் வந்து ஒருத்தவங்களோட இதான் என் ஃபேஸ் வச்சுக்கங்களேன். இப்போ என் ஃபேஸ் வந்து தளபதி முகமாக தெரிஞ்சு எப்படி இருக்கும், அந்த மாதிரிலா அந்த தளபதி யாரும் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேவோட சொந்தக்காரரு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கங்களேன். இப்படிதான் வந்து இருக்கும். இதனால வந்து ஒரு கான்ஃப்ளிக் வந்து அவர் ஃபேஸ் பண்றாரு வச்சுக்கோங்களேன். அப்புறமா வந்து இந்த படத்து ஹீரோயின் வராங்க. ஸோ இந்த ஹீரோயின் வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்றது, கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு 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 சாயல் போவோம். அதுக்கப்புறமா என்ன நடக்குது, என்னது, இந்த ஹீரோயின் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறாங்க, இவங்களை கடத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னு இந்த என்டையர் ஸ்டோரி இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குழம்புறமா தான் சொல்லியிருப்பேன். நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இன்னொரு இதுல வந்து இந்த கன்னு வந்து எப்படி சொல்றது, ஒரு பெரிய சப்ளை நடந்துகிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். அதை வந்து எஸ்கே தடுத்தாரா இல்லையா? ஆனா எஸ்கேக்கு இதுக்கு சம்மதம் இல்லை. ஆனா எப்படி சம்மந்தப்படுத்தினாங்க, இதை தடுத்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சொல்றேன், இந்த மாதிரி கேள்விலாம் கொடுத்துருக்கேன்ல, இந்த கேள்விக்கான பதில் தான் நீ இந்த படம் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வரேன். ஓகேயா, அகெயின் கைஸ், நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, அதுக்காக தான் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கதையை வந்து வெளிப்படையா சொல்லாம தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். பட் ஒரு சிம்பிளான கதை தான், ஆனா செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளே, என்கேஜிங் அபேஸ். அண்ட் தென்
பிஜிஎம் வாஸ் ஸோ குட். அனி அனி வாஸ் லைக் மிரட்டிட்டாரியா இந்த படத்தில். அண்ட் அடுத்தது அந்த ஒரு ஒரு ஆக்ஷன் சீன், ஃபைட் சீன்லாம் வந்து சாலிட் சாலிட். மெனக்கட்டுருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க தெரியுது. விஷுவல், சினிமாட்டோகிராஃபி எல்லாம் டாப் நாச். அதுக்கப்புறமா வந்து டைரக்ஷன், அப்புறமா அந்த ஸ்டன்னு, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிஜிஎம், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு சீக்வன்ஸில் வந்து அமையும் காய்ஸ். அதாவது இவர் குத்த குத்த பிஜிஎம் டிங் டிங் டிங், திரும்பியும் வெட்டும் போத இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து படத்தில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அது ஒரு இடத்துல அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு அந்த பீட் வந்து அப்படியே அந்த பீட் அடிக்கிறோம்ல, இப்போ இந்த பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கத்தி வெட்டுறாங்க, நாங்கள் பீட்டு வழங்குது, கத்தி வெட்டுறாரு பீட் வழங்குது, தடுக்கிறாரு பீட் வழங்குது. இந்த மாதிரி ரிப்பீட்டான விஷயம் நிறையவே இருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே லைக் ஓகே டேம் டேய் இறங்கி பண்ணியிருக்கேயா அப்படிதான் அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துச்சு. சீரியஸாகவே லைக் வா ஸோ குட். ஓகேயா, சினிமாட்டோகிராஃபி வேற லெவல், ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். எஸ்கே ஒரு புதிய பரிமாணத்தில் பார்க்க போறீங்க, அதில் டவுட்டே கிடையாது. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அந்த மனசனோட டேம் த ரேஜ் வாஸ் ஸோ குட் மேன். அப்படி இருந்துச்சு. ஒரு இந்த சொல்ற தப்பா இருக்காதீங்க, நாய் வெறி சொல்லுவாங்களே, நாய்க்கு வெறி பிடிச்சதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வெறி, அந்த மாதிரி ஒரு வெறி. அந்த படத்துலேயே ஒரு 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 சென்டென்ஸ் வந்து இதை சொல்லியிருப்பாங்க, இந்த டாக் வச்சு ஒன்று கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நாய் மாதிரி வெறி இவங்களால பார்க்க முடியும் காய்ஸ். ஒரு சீனில் இப்படி வரும் கேமரா, இங்கே ஒரு மாதிரி க்ளோஸ்அப் வச்சுட்டு அவர் அப்படி ஒரு அந்த சவுண்டு கொடுத்துட்டு வருவார். நீங்கள் புரிஞ்சுக்கல என்ன சொல்ல வர, நாய் மாதிரி வெறி. அந்த வெறி படத்தில் வந்து நிறைய இடத்துல அழகா அதை வந்து எப்படி சொல்கிறது, ஓவராக காட்டாமல் அளவாக காமிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. எனக்கு படத்தில் வந்து பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை, இதான் உண்மையும் கூட. எனக்கு என்னதுன்னா, ஒரு இடத்துல சில இடத்துல ஃபீல் ஆனிச்சு, நம்ம மணி வந்து ரிப்பீட்டான மியூசியம் யூஸ் பண்ணியிருக்காரோ. சைடில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்கலாம் எல்லாருமே அந்த சொன்னாங்க, கொஞ்சம் ஜெயிலர் மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் கூலி மாதிரி பிஜிஎம் யூஸ் பண்ணியிருப்பா, அதெல்லாம் சொன்னாங்க. சில இடத்துல எனக்கும் ஃபீல் ஆனிச்சு தான், இல்லைன்னு இல்லை. பட் அவர் போட்டு பிஜிஎம்மே ரீயூஸ் பண்ணுறாரு, அது தப்பு இல்லை. வேறமே யூஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். பட் சில இடத்துல பிஜிஎம்லாம் வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து வில்லனுக்கு யூஸ் பண்ண பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்டர்வல் தரோங்க ஒரு தொடராக பார்க்கலாம். அது நம்மளுக்கு எனக்கு ரொம்ப சொல்றது இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு இன்டர்வல் பார்க்காத இருக்கணும்ட்டு சாலிட். அதுக்கப்புறம் வந்து மனசை இன்னொரு விஷயத்த வச்சிருப்பாருடா, தலைவனு கேட்டியாமே அப்படின்ட்டு காய்ஸ். அதெல்லாம் வந்து தேட்டரு பீக் மூவ்மெண்ட் காய்ஸ். ஃபயர் அபிஸ்தான் செதறி விட்டுட்டோம், எல்லாம் ஏஞ்சி கத்தணும், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். ஓகே, படம் பக்கா பியூர் ஆக்ஷனான படம். நீ நல்லா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, நான் மைனஸ் சொன்ன மாதிரி இந்த ஒரு இடத்துல இது மைனஸுக்கு சொல்ல முடியாது. சில பேர் ஃபீல் ஆகலாம், ரிப்பீட்டர் மீன் ஒரே பிஜிஎம் போட்டு இது பண்ணுறாரோ அப்படின்ட்டு. பட் எனக்கு அப்படி ரொம்ப ஃபீல் ஆகலை, சில இடங்கள் மட்டும் தான் ஃபீல் ஆனிச்சு. அதாவது இன்ட்ரோ பாடல நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து படம் அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தில் வந்து மைனஸ் எனக்கு கண்ணில் எதுவுமே படலை காய், அதான் உண்மை. ஓகேயா, ஏன் சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு எங்கேஜியாக கொண்டு போனாங்க. ஓகேயா, ஆனால் ஒரு மைனஸ் எகைன் நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்லி ஆகணும். என்னதுன்னா சாங் தான். சாங் வந்து இது கமர்ஷியல் மூவினால வந்து படத்தில் வந்து ஒரு சாங் கட் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் வச்சிருக்க வேணாமே அப்படின்னு. எப்படி சொல்கிறேன்னா, நான் டைம் பார்க்கும்போது 9:47 ஒரு பாட்டு வந்துச்சு. அப்புறமா 10 இன்னொரு பாட்டு வந்துச்சு. உங்களுக்கு அந்த டியூரேஷன் புரியுதா? அது சீக்கிரமாக வந்துருச்சுன்ற. அது வந்து இன்னொன்று ஒரு இடத்துல இருந்து எனக்கு பாட்டு தேவையில்லையோ அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு தான். பட் எனக்கு புரியுது, ஸ்டோரியில் வந்து மொண்டேஜஸுக்காக தான் வந்து அந்த பாட்டு வச்சிருக்காங்க, நல்லாவே புரியுது. அப்போ தான் வந்து கதையை ஓட்ட முடியும், நிறைய விஷயத்த வந்து காட்ட முடியும். அந்த மொண்டேஜஸில் மட்டும் தான் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம காட்ட முடியும்ட்டு. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு வந்து அது பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஓகே பாட்டை ஒன்று குறைச்சிருந்துருக்கலாமே, மேபி உடனே வச்சு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாக பாட்டு நிறையா இருந்துச்சு, அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி வந்து எனக்கு நெகட்டிவாக எதுவுமே தெரியல காய்ஸ். சொல்லிட்டே இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேளை வந்து இந்த ரத்த தெறிக்க படம் பார்க்க போகிறீங்க, ரோவாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆக்ஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஃபுல் ரெக்கமெண்டட். ஃபேமிலியாக பார்க்கலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் தான். பட் ஸ்டில் வந்து அந்த PG-13 மைண்டில் வச்சுக்கோங்கப்பா. ஓகேயா, அண்ட் தென் எஸ்கேயோட டான்ஸு, அனியோட பிஜிஎம், சாங் எல்லாம் டாப் நாச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் மதராசி வாஸ் லைக் கோன் பி another என்ன சொல்கிறது, ஒரு
ஒரு பெரிய ஒரு கொலெக்ஷன் எதிர்பார்க்குறேன் இந்த படத்துக்கு. அண்ட் எஸ், எஸ்கே வந்து அமரனில் வந்து ஒரு 300 கோடி கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக 100 கோடி அடிச்சிடும், அது டவுட்டே கிடையாது. அது எவ்வளோ எடுக்கப்படுறாதான் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஓகேயா? அண்ட் தென் முக்கியமான விஷயம் கைஸ், ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ப்ரௌட் மூமெண்ட் சொல்லலாம். எஸ், திஸ் இஸ் அ ப்ராப்பர் கம்பேக் ஃப்ரம் அவர் முருகதாஸ் எலையாஸ் முருகன் லோலன். அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த பேர் வந்த கையோட, அது வந்து வார்த்தைக்கெல்லாம் சொல்ல முடியாது கைஸ். அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 மன நிறைவுன்னு சொல்லலாம். ஓகேடா, மனசு ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரா அப்படி இருந்துச்சு. சீரியஸாகவே சொல்கிறேன். ஏன்னா அந்த கம்பேக் இஸ் மஸ்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அவர் படங்களை பார்த்து இன்ஸ்பைர் பண்ணி நம்ம நிறைய பேர் படம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் இன்ஸ்பிரேஷன் நம்ம நிறைய பேர் வச்சுக்கிட்டு அவர் மாதிரியே அந்த கதையை ஓட்டுறதுக்கு நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே ஓட்டிட்டு போனோம், இப்படி தான் கதையை வந்து கொண்டு போனோம், இப்படிலாம் பண்ணணும்ட்டு. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சனோட படம் வந்து சமீப காலத்தில் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்துச்சு அப்படின்ற ஃபீல் எனக்கு, அந்த வருத்தம் வந்து எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. அந்த வருத்தத்தில் மொத்தமாக சுக்குநூறாக உடச்சிடாரு கைஸ். இதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு. எகெயின் அவர் இன்னொரு படம் பண்ணாருன்னா இதே மாதிரி தெளிவாக நிதானமாக டைம் எடுத்து பண்ணாருன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம முருகதாஸோட ஏறாதாங்க. அது யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். யூ நேல் இட், யூ லிட்டில் நேல் இட். அந்த ஒரு பசி சொல்லுவாங்கள்ல, அந்த பசியை வந்து மொத்தமாக வந்து நீங்கள் காட்டிட்டீங்க சார். நான் அவ்வளோ பசியில் இருந்தேன்டா, அவ்வளோ விஷயத்த வந்து நான் பார்த்துட்டேன்டான்னு நீங்கள் மொத்தமாக இந்த படத்தில் காமிச்சிட்டிங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துல வந்து அந்த கீமுன்னு சொல்லுவாங்க, அந்த கீம் அழகாக யூஸ் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் வந்து தேட்டர் வந்து பிளாஸ்ட் ஆகும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் பக்காவாக இருந்துச்சு கைஸ். வில்லனுக்கு விஜய் நடிச்சிருக்காருல, அவருக்குலாம் வேற லெவலு கிளாப்ஸ் கைஸ். நான் கத்திக்கிட்டு இருந்தேன். இன்ட்ரோ அவ்வளோ இன்ட்ரோ சிம்பிள் தியோரி. ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வில்லனை எந்த அளவுக்கு நீங்கள் மாசா காட்டுறீங்க, அந்த அளவுக்கு வந்து ஹீரோ வந்து மாசா இருப்பாரு. ஓகேயா? நீங்கள் ஹீரோ மட்டும் மாசா காமிச்சா ஓத்தே இல்லை. நீங்கள் வில்லனை பவராக காட்டணும், வில்லனை மாசா காட்டணும். ஏன்னா இவனை எதிர்க்கிறதுக்கு ஒருத்த வரானா, அது ஹீரோ வரானா, அப்ப அந்த ஹீரோ எவ்வளவு பவரா இருப்பான் உங்களுக்கு புரியுதா? அதை ஈக்குவலா காமிச்சிருந்தாங்க. 2 பேரும் மாறி மாறி குத்திக்கிறானுங்க, அடிச்சுக்கிறானுங்க, அப்படிதான் இருந்துச்சு. வேற லெவல் இருந்துச்சு அதெல்லாம். லைக் இட்ஸ் லைக் பியூர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அண்ட் விஷுவல் சவுண்டு எகெயின் சாலிட். ஓகேயா? ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடி பார்க்க நினைக்கிறீங்கன்னா வந்து சில பேர் கை காமிச்சிட்டு போகிறாங்க, அதனால தான். மற்றபடி ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ரோட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ரிவ்யூவை. ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னடா இது கதையை ஒழுங்காக சொல்லணும்னு நினைக்காதீங்க. இது மொதல் நாள். அட் த சேம் டைம் ஸ்பாயில் பண்ண நல்லா இருக்காது. நீங்களே படத்தை பார்த்துட்டு வாங்கலை. ஓகே, ரொம்ப ரோலிங் ஆகுது. நான் முடிஞ்சால் ஸ்பாயில் ரிவ்யூவோட இன்னொன்று போடுறேன். ஓகேயா? பட் ரொம்ப சிம்பிளான கதை தான். எகெயின் சிம்பிளான கதை, அந்த சால்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. சாலிட். ஓகே, அகெயின் சோசியல் மெசேஜ்லாம் ஒன்று வச்சிருக்கிறாரு. அதில் முடிச்சு படத்தை அழகாக முடிச்சுட்டாங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம ஏஆர் முருகதாஸோட அந்த இது, அப்புறமா நம்ம சிவகார்த்தினோட அப்படி அந்த ஒரு சாப்பு வச்சுட்டாரு. அது நம்ம முருகதாஸோட டச் தான். இந்த படத்தில் நிறைய டச்சு வந்து நீங்கள் படத்தில் இந்த படம் முழுக்கவே இருக்கும். அவரோட டச் நிறையவே இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சவங்க நம்புறேன். ஒரு பிடிச்ச டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் ஆல்சோ சிவகார்த்தி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காம கருத்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நீங்கள் எப்படி இந்த படம் பார்க்குறீங்க, ஒரு பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எகெயின் இது வந்து என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ. நான் பியூராக என்ஜாய் பண்ணேன், அதை உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஓகேயா? இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல 3 இடத்துல ஃபாலோ பண்ணிடுங்கப்பா. இன்னும் புதிய பார்க்கலாம். பாய்.